ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போகிறது பல்டி என்கிற ஆக்ஷன் டிராமா மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தில் சேனிகாமும் சாந்தனுவும் ஃப்ரெண்டாக இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் கபடி விளையாட்டில் சிறந்த வீரர்களாக இருக்காங்க. இவங்க கூட இன்னும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னாவே இருக்காங்க. இவங்க 4 பேரும் நெருக்கமான நண்பர்களாக இருக்காங்க. ஒரு நாள் கபடி விளையாடும் போது ஹீரோ டீம் ஆப்போசிட் டீமை தோக்கடிச்சிருக்காங்க. இதனால ஆப்போசிட் டீம் பசங்க ஹீரோவையும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் அடிக்கணும்னு பிளான் பண்றாங்க. இந்த சமயத்துல தான் சாந்தனு பண தேவைக்காக பொற்தாமரை டீமுக்காக கபடி விளையாட பிளான் பண்றாரு. சாந்தனு தன் ஃப்ரெண்ட்ஸோட பொற்தாமரை டீமுக்காக கபடி விளையாடி வின் பண்றாரு. இதுக்கப்புறம் ஹீரோ டீம் செல்வராகவனோட இருக்காங்க. செல்வராகவன் எப்படிப்பட்டவர்னா, ராக்கெட் வட்டிக்கு பணம் கொடுத்து மத்தவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்துற ஒரு ஆளா இருக்காரு. ஒரு தருணத்துல தான் செல்வராகவனோட உண்மையான வில்லத்தனம் இந்த 4 பேருக்கும் தெரிய வருது. செல்வராகவனால ஹீரோவுக்கு சில கெட்ட விஷயம் நடக்குது. இதுக்கப்புறம் ஹீரோவுக்கும் செல்வராகவனுக்கும் இடையே என்னென்ன சம்பவம் நடந்துச்சு, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட கதை ஆக்ஷன் டிராமாவுக்கு ஏத்தமா இருக்கு. படத்தோட ஹீரோ சேனிகாம் அவரோட கதாபாத்திரத்தை பக்காவா பண்ணிருக்காரு. சாந்தனவும் தன்னோட கதாபாத்திரத்தை நீட்டா பண்ணிருக்காரு. செல்வராகவனோட கேரக்டர் இந்த படத்துல ஆவரேஜா இருந்தாலும் பட் அவர் நடிப்பு மூலமா பயங்கரமா ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்காரு. இதை தவிர படத்துல நடிச்ச எல்லாருமே தங்களோட கதாபாத்திரத்தை நீட்டா பண்ணிருக்காங்க. படத்தோட சண்டை காட்சிகள் எல்லாமே அதிரடியா இருக்கு. அதுலயும் படத்தோட ஒரு சீன்ல பொற்தாமரை டீமுக்காக ஹீரோ டீம் வில்லன் கிட்ட இருந்து ஒரு காரை சண்டை போட்டு வாங்கிட்டு வருவாங்க. அந்த சீன் மாசா அதிரடியா இருந்துச்சு. படத்துல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்க ஓரளவு ஓகேவா காமிச்சிருக்காங்க. சாயோட மியூசிக் படத்துக்கு ஏத்தமா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ் படத்தோட கதை பரவலாம இருந்தும் ஸ்கிரீன் பிளே நிறைய இடத்துல சரியில்லை. படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிளே ரொம்ப ஸ்லோவா போகுது. படத்துல தேவையில்லாத நிறைய சீனை உள்ள வச்சிருக்காங்க. படத்தோட லவ் போர்ஷன் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்ல. படத்தோட ஹீரோயினி கேரக்டர் மொக்கையா தான் இருக்கு. படத்துல உள்ள வில்லன் கேரக்டர் இன்னுமே மொக்கையா தான் இருக்கு. அதனாலே படம் ரொம்ப அடி வாங்கியிருக்கு. படத்தோட கதை ஒரு கட்டத்துக்கு மேல எங்கெங்கயோ போகுது. படத்தோட டியூரேஷன் ரொம்ப லென்த்தா இருக்கு. கண்டிப்பா டியூரேஷனை இன்னுமே கம்மி பண்ணிருக்கலாம். இந்த படத்தை சிவலிங்கம் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல சேனிகாம், சாந்தனு, செல்வராகவன் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு பிலோ ஆவரேஜான ஆக்ஷன் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.